ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, ஜேஷ்ட மாதத்தின் பௌர்ணமி நாளில் திரையோதசி முதல் பௌர்ணமி வரை 3 நாள் விரதம் சாவித்ரி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. பெண்கள் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக இதை அனுசரிக்கிறார்கள். தங்கள் கணவர்கள் மீது பக்தி கொண்ட பெண்கள் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து பதிவாத திதியில் விரதத்தை முடிக்கிறார்கள். பிராமணர்கள், ஸ்கந்தனே, சதனன், தயை கூர்ந்து இந்த விரதத்தின் முறையை கூறுங்கள் என்றனர். அதற்கு ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, ஜேஷ்ட மாதத்தின் பௌர்ணமி நாளில் தங்கள் கணவர்கள் மீது பக்தி கொண்ட பெண்கள் ஒரு மாமரத்திற்கு சமமான நீரால் ஆலமரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும். அவர்கள் நறுமணம் வீசும் வாசனை திரவியம், உடையாத அரிசி மணிகள் மற்றும் மலர்களால் அதை வணங்கி பக்தியுடன் நமோ வைவஸ்வதாய என்று கூற வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரித்தபடி அவர்கள் ஆலமரத்தை வலம் வந்து அதில் ஒரு அழகான நூலை கட்ட வேண்டும். 1 வருடத்திற்கு இந்த விரதத்தை ஒருமுகப்பட்ட மனதுடன் அனுசரித்து இரவில் உணவு படைத்து வருடத்தின் ஒவ்வொரு 15 தினங்களுக்கும் ஆலமரத்தை வழிபட வேண்டும். ஜேஷ்ட மாதம் திரும்பும் போது துவாதசி அன்று நுட்பமான சடங்குகளை செய்ய வேண்டும். திரையோதசி அன்று காலையில் பல் துலக்கி, ஜெகத்தாத்ரி அன்னையை, இன்றிலிருந்து நான் 3 இரவுகள் விரதம் இருப்பேன். 6ஆம் நாளில் நான் சந்திரனை பிரார்த்தித்து சதி சாவித்திரியை வழிபடுவேன். சக்தி வாய்ந்த பிராமணர்களை பிரார்த்தித்து பின்னர் சடங்கை செய்வேன் என்று சபதம் எடுக்க வேண்டும். அந்த புனித பாத்திரத்தில் சிலைகளை ஆடைகளுடன் வைக்கவும். பிரம்மதேவர், சாவித்ரி மற்றும் தர்மராஜருக்கு தங்க சிலைகளை செய்து அவற்றை வழிபடவும். ஆலமரத்தின் அடியில் வைக்கப்பட்ட ஒரு பானையில் சிலைகளை 3 தினங்களுக்கு வைக்கவும். பௌர்ணமி சாவித்திரியின் தங்க சிலையை செய்து அதை ஒரு வெள்ளி கட்டிலில் வைத்து அதன் மீது ஒரு மரச் சுமையை வைக்கவும். யமராஜருக்கு பக்தியுடன் ஒரு விளக்கை ஏற்றவும். இவ்வாறு செய்வதால் ஒரு பக்தியுள்ள மனைவி தன் கணவனுடன் எல்லா மகிழ்ச்சியையும் அனுபவிப்பாள். பெண்ணாக இருந்தாலும், வைதவியம் நிறைந்தவளாக இருந்தாலும், பிள்ளையற்றவளாக இருந்தாலும், கன்னியாக இருந்தாலும், திருமணமானவராக இருந்தாலும் அல்லது மகள் உள்ளவராக இருந்தாலும் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதற்கான மந்திரம் பின்வருமாறு: சுவர்த்தே, எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நல்வாய்ப்புகளையும் மகன்களையும் பேரன்களையும் சந்ததியையும் அருள்பவரே, ஸ்வர்த்ததே, தயை கூர்ந்து இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நமஸ்காரம். இறைவா, தேவர்கள், அசுரர்கள், பிசாசுகள் மற்றும் மனிதர்கள் உள்பட இந்த முழு பிரபஞ்சமும் உங்களால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இறைவா, நீங்கள் சத்தியத்தை காக்கிறீர்கள். பிரம்மதேவரின் வடிவமே, உங்களை நான் வணங்குகிறேன். வைவஸ்வதரே, நீங்கள் எல்லா உலகங்களின் செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறீர்கள். மேலும் நன்மை தீமைகளை காண்கிறீர்கள். தயை கூர்ந்து இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வணக்கம். தர்மரா, முன்னோர்களின் தலைவரே, எல்லா உயிரினங்களுக்கும் சாட்சியே, தயவு செய்து இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு கணவரின் மகிழ்ச்சியை அருளுங்கள். இவ்வாறு 1 வருடத்திற்கு விரதத்தை கடைபிடிக்கவும். ஒரு பெண்ணால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவர் 1 மாதத்திற்கு மட்டும் விரதத்தை கடைபிடிக்கலாம். உங்களால் 1 மாதம் விரதம் இருக்க இயலாவிட்டால் 3 தினங்கள் மட்டும் விரதம் இருங்கள். இவ்வாறு தூய ஆன்மா 1 மாதம் விரதம் இருக்க வேண்டும். ஜேஷ்ட மாதத்தில் பெரிய விரதத்தை அனுஷ்டித்த பின்னரும் காலையில் நீராடாத உன்னத பெண்கள் துரதிருஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அசுத்த அர்க்கத்தின் அனைத்து பொருள்களும் அழிவற்றவை என்பது போல ஜேஷ்ட மாதத்தில் அனைத்து நற்செயல்களையும் செய்யும் போது நீராடுவது போன்றவை கட்டாயமாகும். அதன் செயல்முறையும் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. வியாசர் யுதிஷ்டிர மன்னரிடம், மனிதர்களின் அரசனே, ஜேஷ்ட மாதத்தின் பௌர்ணமி ஜேஷ்ட நட்சத்திரத்துடன் சேர்ந்தால் ஒரு குடையையும் பாத அணிகளையும் தானம் செய்வதன் மூலம் ஒருவன் அரசனாகிறான். ஜேஷ்ட மாதத்தின் பெருமையை குறித்து இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக கூறியுள்ளேன். உங்கள் பக்தியை கண்டு மகிழ்ந்து மீதமுள்ளவற்றையும் உங்களுக்கு கூறுவேன் என்கிறார். ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.